ॐ जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் வரும் பழிகள். ஜெயராம் கிருஷ்ணா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மரஸ்க் பிரணம். நமது கடந்த வகுப்பில் அன்னையின் சீடர் சுவாமி கௌரீஸ்வரானந்தர் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அவர் அம்மாக்கிட்ட எவ்வளோ ஒரு குழந்த மாதிரி சின்ன வயசில் வந்து அம்மாவுடைய அருள் எவ்வளோ பெற்றாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுபோல் அன்னையுடைய சீடர்கள், ஏராளமான சீடர்கள் அன்னைக்கிட்ட சின்ன வயசில் வந்து அவரோட அருளாலேயே இறுதி வரையிலும் ரொம்ப ஒரு உயர்ந்த மனநிலையில் வாழ்ந்து காலம் முழுக்க ஒரு ஆன்மீக சிந்தனையில் இருந்திருக்காங்க. நிறைய இல்லற பக்தர்கள் இருந்திருக்காங்க. குறிப்பாக சில சன்னியாசி சீடர்கள் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையிலேயே திளைத்திருந்தனர். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சுவாமி சாந்தானந்தர் அப்படிங்கிறது அன்னையருடைய சீடர். அவருடைய குறிப்பிலிருந்து நம்ம பார்க்குறோம். பக்கம் 546 அன்னிய நான்கு மொழிகளில். இவர் கல்கத்தாவை சேர்ந்தவர். சின்ன வயசுலேருந்தே ஆன்மீக பற்று. கொஞ்சம் அந்த வாலிப பருவம் வரும்போது காளி கோயிலுக்கு, தட்சிண காளி கோயிலுக்கு அப்பப்போ போவார். இது வந்து 1904, 3-4 அந்த பீரியடில். அப்போ குருதேவர் மறைஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 18-20 வருஷம் ஆகிடுது. அங்கே குருதேவருடைய சொந்தக்கார பையன் ராமலால் அங்கே பூஜாரியாக இருப்பார். காளி கோயில் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அப்புறம் குருதேவர் அறைக்கு போவாங்க. அப்போல்லாம் அந்த அறையில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்னையனுடைய ஃபோட்டோ எல்லாம் கிடையாது. அன்றைக்கி குருதேவருடைய ஃபோட்டோ மட்டும், காளி கோயிலில் காளி ஃபோட்டோ மட்டும் வச்சுருந்தாங்க. இவர் போவார், அங்கே கொஞ்ச நேரம் இருப்பாங்க. சில நாட்கள் அங்கேயே தங்கிறது உண்டு. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு ஜபத்தியானம் பண்ணுறதுக்கு. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ராம்லால் இவருக்கு ஒரு நாள் தங்கினதுக்கப்புறம் மறுநாள் இவங்க கையில் ஏதோ ஒரு பொருளை கொடுத்து இன்னாருக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குற. இவருடைய நண்பர் ஜித்தேன் மகராஜன் சொல்லி அவருக்கு நல்ல சன்னியாசம் ஆனார். அவங்க கையில் கொடுத்து ஒரு டாக்டர் வீட்டுக்கு இந்த பொருளை கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சரின்னு சொல்லி கொண்டு போய் அந்த டாக்டர் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் இவங்களுக்கு பார்த்து தட்சிணேஸ்வரிருந்து அங்கே கொடுத்தாங்களா, ரொம்ப சந்தோஷம், அதை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, பக்கத்தில் பூஜை அறை இருக்குது, டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அந்த அறைக்கு போகிறாங்க. குருதேவர் படத்தை வச்சுருக்கிறாரு. பக்கத்தில் அம்மா படமும் இருக்குது. நமஸ்காரம் பண்ணிவிட்டு இது யார் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா படத்தை பார்த்துட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாதா, இது நம்ம தூய அன்னை சாரதா தேவி அப்படிங்கிறாரு. உடனே அவனுக்கு மனசில் ஒரு ஞாபகம் வருது. அன்றைக்கி முந்தின நாள் ராத்திரி அம்மா வந்து இவருக்கு ஒரு காட்சி கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு வந்து இவன் முன்னால் வந்து நின்று அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே அந்த ஞாபகம் இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே வருது. அப்போ வெளியே ஒன்றும் சொல்லலை. இப்போ உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஆமாம் இருக்காங்க. எங்கே இருக்காங்க? ஜெயராம்பாடியில் இருக்காங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவரும் நண்பரும் வந்துடுவாங்க. அப்போத்துலேருந்தே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், உயிரோட அண்ணன் இன்னும் இருக்கிறார், நமக்கு காட்சி வேறு கொடுத்துருக்கிறாரு, போய் எப்படியாவது தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணத்தில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை, படிப்பில் டிஸ்டர்ப் ஆகாம எல்லாம் பார்த்து ஒரு நாள் இவரும் அவருடைய நண்பர் இந்த ஜித்தேன் மகாராஜு 2 பேரும் அப்போது ஓரளவு ட்ரெயின் வசதி, மெதுவாக ட்ரெயின் போகும். கல்கத்தாவிலேருந்து வர்த்தமானுங்கிற இடம்,
அது வந்து காமர்புகூர்லேருந்து ஒரு 80-100 கிலோமீட்டர் இருக்கும், 70-80 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ட்ரெயினில் முதல் நாள் போயிட்டு அங்கேருந்து மாட்டு வண்டியில் முதல்ல காமர்புகூருக்கு போகிறாங்க. அங்கே அந்த குருதேவருடைய சின்ன கோயில் எல்லாத்தையும் பார்த்து, இது 1904. ரொம்ப சந்தோஷம். குருதேவர் வீடு வாழ்ந்த வீடெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் அங்கேருந்து ஜெயராம்பேடிக்கு போகிறாங்க. அன்னையை பார்க்குறோங்கிற ஒரே எண்ணம். அங்கே போகும்போது இப்போ நிறைய பேர் ஜெயராம்பேடி போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், அம்மா வாழ்ந்த போது எப்படி இருந்ததோ வீடுகளெல்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்றளவு அப்படியே வச்சுருக்காங்க. அந்த என்ட்ரான உடனே தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, அம்மா வந்து அந்த திண்ணையை பக்கத்தில் ஒரு அடுப்பு மூட்டி சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரை போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க. இவருக்கு எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த கௌரீஸ்வரன் அவங்கெல்லாம் அம்மான்னா ஒரு சிம்மாசனத்தில் இருப்பாங்க, அருள் புரிஞ்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் போனார். அப்புறம் நம்ம பார்த்து ஏமாந்து போனார். அம்மா வாசலில் பெருக்கிட்டு இருந்ததை பார்த்து ஏமாந்து போயிட்டார். பட் இவர் அந்த எதிர்பார்ப்போட போல் காமர்புகர்லேயே அவருக்கு தெரியும் எளிமையான வீடுங்க தான் இருக்கும், அம்மா இந்த எளிமையாக தான் இருப்பாங்க. போய் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. பார்த்த உடனே அம்மா அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா கனவுல ஏற்கனவே வந்து அவனுக்கு தரிசனம் கொடுத்துருக்காங்க. சரி, அவன் தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி, நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த மகனை மீண்டும் தாய் பார்க்குற மாதிரி அந்த அன்போடு அவர் அம்மா அவனை வரவேற்று சாப்பாடெல்லாம் கொடுத்து, அவங்க 2 பேரும் நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி தங்கி அம்மாவுடைய அரவணைப்பில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அவங்களுக்கு மந்திர தீட்சையும் அம்மா செய்து வைக்கிறாங்க, கிடைக்குது. அதுக்கப்புறம் கல்கத்தா திரும்புகிறாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கும், அவர் நிறைய சொல்லலை. அவர் பேர் சாந்தானந்தர். அவர் ரொம்ப கம்மியாகவே பேசுவார் கடைசி வரைக்கும். மகாராஜ்க்காக பார்த்துருப்பார், சாமி தர்மத்மஜ் அவரை நிச்சயம் நிறைய வாட்டி பார்த்துருப்பார். ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் பேச்சு வந்து ரொம்ப கம்மி. 10 வாட்டி நம்ம பேசுனா அவர் 2 வாட்டி பேசுவார். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எழுதலை, அவர் எழுதுனதை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தீட்சை பண்ணி இந்த மாதிரி தீட்சை பண்ணுன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்கிறாங்க. சரின்னு வர்றாங்க, சந்தோஷத்தோடு வர்றாங்க. அப்புறம் கல்கத்தா அம்மா அப்பப்போ வந்து போவாங்க. இவர் அம்மா கல்கத்தா வரும்போதெல்லாம் போய் அம்மாவை தரிசனம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல பழக்கமாகுது. ஸோ இவனுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அம்மா தங்கியிருந்த அந்த உத்போதன் வீட்டுக்கு போய் சேவை பண்ணுவார், அம்மாவுக்கு சேவை பண்ணுவார், கீழே சாரதானந்தர்களில் சேவை பண்ணுவார். ஸோ ஒரு நாள், இது அவர் எழுதின நிகழ்ச்சியில், ஒரு நாள் இந்த அம்மா மேலே இருக்காங்க, சாரதானந்தி கீழே இருக்கார். இவர் அவரோட ஏதோ சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் கூட்டம் நிறையா, ஒரு 8-10 பேர் வந்து இங்கே பஜனை பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான பஜனை பண்ணுறாங்க. அந்த பஜனை பண்ண அங்கே அவங்களும் கூட இருக்கிறவங்களும் அவங்கள மறந்து ஆடுறாங்க. எனக்கு குருதேவர் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், அவர் அவ்வளோ ஒரு பரவச நிலை ஆடியே இருப்பார். அது ரொம்ப உயர்ந்த பரவச நிலை, சைத்தன்யர் அப்படி ஆடி இருக்காரு தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் ரொம்ப பஜனை பாடி ஆடுறாங்க. அப்போது அந்த மற்ற பக்தர்களும் கூட பஜனையில் கலந்துக்கிறாங்க. இந்த சாரதானந்தர் அவர் ரொம்ப அவரும் ஒரு பெரிய சாந்தமானவர். அம்மா சொல்கிறாங்க, அவர் ஸ்தித பிரக்ஞா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரையும் இந்த பஜனை கோஷ்டி கூட ஆடுறதுக்கு இழுக்கிறாங்க. பட் அவர் ஒன்றும் அசையாமல் அப்படியே உட்காந்துருக்கிறார். ஸோ இதில் பஜனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் கேட்குற மேலே அம்மா கிட்ட போய், அம்மா எல்லாம் பஜனை நல்லா இருந்தது, இந்த சாரதானந்தரை அவங்க கூப்பிட்டு பஜனையில் கலந்துக்க சொன்னாங்க. அவர்கிட்ட அவர் ஒன்றும் சொல்லலை, நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துட்டார், ஏம்மா அப்படிங்கிற. இல்லை, இன்றைக்கி பஜனை பண்ணதில் 1-2 பேர் தான் உண்மையான ஒரு பக்தியோட பஜனை ஆடினாங்க. மற்றவங்க எல்லாம் எல்லோரும் ஆடினாங்கன்னு நம்மளும் ஆடிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சரத் அப்படிப்பட்டவ இல்லை அப்படி சொல்லிவிட்டு, சிலருக்கு வந்து அந்த இமோஷனல் வந்து அந்த கட்டுப்படுத்த முடியலை. அவங்க ஒரு டெம்பரரியாக வர்றது உடனே வெளிப்படுது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. உண்மையான பக்தி வரும்போது அந்த தன்னை அறியாமலே அந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் அவர் இப்போது சொல்கிறாரு,
அதுக்கப்புறம் அம்மாவை கேட்குறாரு அடுத்த நாள் போகும்போது, அம்மா நான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறது? அப்போது மடத்துக்குள்ள அப்போ அவன் சேரலை. அம்மா சொல்கிறாங்க, இப்போ நீ எப்படி வாழ்ந்து வர்றியோ அப்படியே வாழ்ந்து வா, உனக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறாங்க. இவன் சொல்கிறான், அம்மா பெரிய மனிதர்களே சில நேரத்தில் பாதை மாறி போயிடுறாங்களே, அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். நீ அப்படியெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், அது ஒவ்வொருத்தருடைய அந்த கர்ம பலனை பொறுத்து அந்த மாதிரி இருக்குது. நீ குருதேவர் சரணடைஞ்சு வந்தால் எல்லாம் போகுமே அப்படிங்கிறாரு. இல்லை ஜபத்தியானம் பண்ணும்போது மனது அங்கெங்கெல்லாம் ஓடுது அப்படிங்கிற எல்லாருக்கும் கேட்குற கொஸ்டின். அம்மா சொன்னாங்க, இந்த பாரு, சுற்றிலும் இந்த உலக பொருட்களோட நடுவில் வாழும்போது அதுக்கான சிந்தனைகள் வந்து போகலாம். ஆனால் நீ அதுக்காக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீ குருதேவருடைய சிந்தனையில் நீ பிடிப்போடு இருந்தால் எது உண்மை எது உண்மை இல்லைங்கிறத நீ நல்லா இருந்தால் அவர் பார்த்துப்பார். எல்லாத்தையும் இயக்குறது அவர் தானே, நீ ஏன் பயப்படுறேன்னு அம்மா சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது அதையும் அதனுடைய தொடர்ச்சி வருது. அடுத்த வாட்டி வரும்போது, அம்மா நான் ஜபத்தியானத்தோட பிராணயாமம் கொஞ்சம் இதெல்லாம் ஆசனம் எல்லாம் செய்கிறேன், அது செய்யட்டுமா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின். அம்மா சொல்கிறாங்க, இந்த பாரு, அதெல்லாம் நல்லது தான், ஆனால் அதன் மூலயமா உனக்கு உடல் பற்று அதிகம் வந்து இறைப்பற்று குறைஞ்சிடாமல் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய இடத்துல அது மிஸ் பண்ணிடுறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அது மூலியமாக சித்திகள், ஏதாவது அறியாத சித்திகள் வந்து வாய்க்கும், அது நம்மளுடைய வாழ்க்கை பாதையை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும், அப்படி ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஒரு குரூப் நம்ம பார்க்குறோம், அந்த உடல் சம்மந்தப்பட்ட அந்த யோகான்னா சில பேர் அதுலேயே ஊறி போவாங்க. மனது உடல் எல்லாம் அதுலேயே இருக்காங்க, வெறும் பாடியிலே இருக்கும். பட் அது மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. இந்த ஜபத்தியானம் உண்மையான முறைப்படியான பயிற்சிகளோட இந்த யோகாவும் சேர்ந்து இருக்கும்போது மனமும் உடலும் உள்ளமும் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் போகும்போது தான் அது அன்றாட வாழ்க்கைக்கும் அவனுக்கு உதவியாக இருக்கும். இல்லைன்னா அது எந்த விதத்துலேயும் நமக்கு உதவியாக இருக்காது அப்படிங்கிறது அம்மா சொல்லிவிட்டாங்க. அம்மா சொல்லிட்டு பார்ப்பா, மனது வந்து எப்போதுமே ஒரு சாதாரண திங்ஸு, இந்த கீழ்நிலையில் இருக்கிறதையே நாடி அதைத்தான் விரும்பிட்டு போகுது, இயல்பு. அதை நாம் கட்டுப்படுத்தணும், அதுக்கு இந்த பயிற்சி தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்லிவிட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் முதல்லலாம் 3 மணிக்கு எழுந்திருந்தேன், ஒரு நாள் உடல் சரியில்லாதனாக போது அது தடைப்பட்டது. அது ஒரு 4 நாள் அந்த லேட்டாக எழுந்ததுக்கப்புறம் மனசு வந்து மறுபடியும் 3 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் மறுபடியும் அதை கொண்டு வந்தேன். ஏன்னா மனது வந்து அப்படியே இழுத்துடும், அதை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஒரு சாதனைன்னு வரும்போது அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது அம்மா அந்த உதாரணத்தை சொல்லி அந்த மனதினுடைய நிலைப்பாடை அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவன் சொல்கிறாங்க, இந்த தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. கொஸ்டின் ஆன்சர் மாதிரி. அம்மா சொல்கிறாங்க, நல்லது, ஆனால் அதனால் உனக்கு நல்லதை நடக்கும் ஒரு தீர்மானம் இருந்தால் நீ அது தீர்த்த யாத்திரை பண்ணலாம். வெறுமனே இடத்த போய் பார்த்துட்டு வர்றேன்னா அதனால் பயன் இல்லைன்னா நீ தீர்த்த யாத்திரை போகிறதுல ஒன்றும் பயன் இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம நிறைய இடங்களில் யாத்திரை போகிறோம், பட்டு அந்த கோயில் தரிசனம் ஒரு 2 நிமிஷம் முன்னே பண்ணிவிட்டு நிறைய பேர் நிறைய இடங்கள் ஷாப்பிங் போய் இது பண்ணி நிறைய பேர் இங்கே அந்த யோகத்துக்கு வர சில பக்தர்களே லாஸ்ட் டைம் அங்கெல்லாம் ஃபுல்லாக ஷாப்பிங்கில் இருந்தாங்க நாம் போகும்போது. அப்புறம் நான் கேட்டேன், என்னம்மா கிளாஸில் அட்டென்ட் பண்ணலையான்னு. இல்லை காலையிலேருந்து அட்டென்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியிருக்கு, சென்னைக்கு வந்திருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு. நிறைய பேர் அந்த யோகத்துக்கு அடுத்த வாரம் அந்த யோகம் வருது. அந்த யோகத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. சென்னையில் சில பொருட்கள் மலிவு விலையில் கிடைக்கலாம்.
ஸோ அதையும் கிளப் பண்ணி அந்த இடத்துக்கு வரணுங்கிற ஒரு எண்ணம் மாதிரி இல்லாமல் அந்த இடத்துல டைம் கிடைக்குமோ அதை பண்ணலாம். பட் இங்கே வந்து கம்மி விலைக்கு பொருள் வாங்குறது தான் முக்கியம்னு இருந்துடக்கூடாது. அது கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு நம்ம எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். இங்கே வந்து ஒரு சத்சங்கம், ஒரு அந்தர்யோகான்னா முற்றிலும் இந்த எல்லா விஷயத்தையும் நாம் மறந்து விலகி இறை சிந்தனையில் இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி இது இங்கே தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளில் தான் அதுக்கான பலன் கிடைக்கும். நம்ம இது பாதி அதை பாதி பண்ணிக்கலான்னா அதனுடைய பலனும் அதே மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் அம்மா ஒவ்வொரு இதுவும் சொல்லுவாங்க. ஸோ இவர் சாதனை பண்ணும்போது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி போகாமல் கொஞ்சம் இருக்கும்போது சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அம்மா நான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நான் எவ்வளோ நாட்களாக சாதனை பண்ணி வர்றேன், ஆனால் எதுவுமே சாதிக்கவில்லையே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போது அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறேன், பை த டைம் அவள் வந்து மடத்தில் சேர்ந்துடுவார், சன்னியாசம் இருக்கிறாரு. அம்மா சொல்கிறாரு, என்னப்பா அப்படியெல்லாம் சொல்கிறேன், இந்த பாரு, குருதேவர் வந்து உன்னை இந்த இல்லற வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து அவருடைய பாத கமலங்களில் வைத்துள்ளார். இது என்ன சாதாரண பாக்கியமா அப்படிங்கிறாங்க. இவனுடைய கொஸ்டினுக்கு பாருங்கள், அம்மா இவ்வளோ நாட்கள் கழிந்து விட்டேன்னா நான் ஒன்றும் சாதிக்கவில்லையே அப்படின்னு டேட் வேறு போட்டிருக்காரு. May 27, 1919 அவர் கேட்குறார். அந்த நாளில் நடந்த நிகழ்ச்சி எழுதுகிறப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லற வாழ்வின் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவித்து தமது பாத கமலங்களில் குருதேவர் வைத்துள்ளார். இது என்ன சாதாரண பாக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு, குருதேவருடைய சீடர் யோகானந்தர் இருக்கார். அவர் அடிக்கடி சொல்லுவாராங்க, ஜபத்தியானம் செய்கிறேன் அல்லது செய்யாமல் போகிறேன், குடும்பத்தின் பிக்கல் பிடைகளிலிருந்து விடுபட்டுள்ளேனே, இது அவருடைய பாக்கியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகானந்தர் சொல்கிறத அம்மா இங்கே சொல்கிறாங்க. யோகான்னு சொல்கிறான், குடும்பத்தினுடைய இந்த பிக்கல் பிடைகளிலிருந்து நான் விடுபட்டு இருக்கேன், அதுவே எனக்கு பெரிய பாக்கியம், நான் ஜபத்தியானம் பண்ணாலும் பரவாயில்லங்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ், எவ்வளோ அந்த குடும்பங்களில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுங்கிறதுக்கு அம்மா அதை சொல்கிறாங்க. பட் இல்லறத்திற்கு அம்மா அறிவுரை கூறும்போது அவங்களுடைய வாழ்க்கை தகுந்த மாதிரி அதை என்கரேஜிங் வேர்டு சொல்கிறாங்க. பட் இவங்க எல்லாம் சன்னியாசிகள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை அம்மா தெளிவுபட சொல்கிறாங்க. பாரு, இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து அவருடைய பாத கமலங்களில் ஒன்று வச்சுருக்காரு, அதை விட என்ன வேணும், நீ இன்னும் சாதிச்சிருக்கியா இல்லையாங்கிறத பற்றி நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற, அவருடைய பாதத்தில் நிறுத்தில அது போதுங்கிறாரு. ஸோ அப்புறம் சொல்கிறாங்க, ஒரு 2 பக்தர் பற்றி இவர் கேட்குறாரு. அவங்க பக்தர் ரொம்ப அந்த அன்னையை பார்க்கவோ வேலூர் மட்டுக்கோ அடிக்கடி ரொம்ப வந்துட்டு இருந்தாங்களே, இப்போ கொஞ்ச நாள் அவங்க அந்த பக்தர் வரலையே, என்னம்மா ஏன் அப்படி ஆகுது அப்படிங்கிறாங்க. சப்போஸ் நல்லா பழக்கமுள்ள பக்தர்கள் திடீர்னு வராமையே போகிறாங்க, அன்னையை பார்க்காம இருக்குதுங்கன்னா இவனுக்கு ஒரு ஆர்வத்தில் கேட்குறாரு, ஏம்மா அப்படி ஆகுதுன்னு. என்ன பண்ணுறதுப்பா, ஒவ்வொருத்தருடைய வினை பயன் அது மாதிரி. ஒரு சின்ன விஷயத்துக்காக ஏதோ ஒரு மனசில் இதை வச்சுக்கிட்டு அம்மாவை பார்க்கவே வரல. அதனால் அது யாருக்கு நஷ்டம், அவங்களுக்கு தான் நஷ்டம். அது அந்த வினைப்பயன் அந்த நேரத்தில் அப்படி ஆகுது. நாம் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அது ஒரு குறிப்பிட்ட இதுன்னா அதில் அவங்களுக்கு விருப்பு வெறுப்புகள் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய தாக்கம் உடனே அவங்க பிரகாசப்படுத்திடுறாங்க. நான் இனிமேல் இங்கே போக மாட்டேன். போகாமல் இருந்தால் யாருக்கு லாபம், நஷ்டம். யாரும் உங்களை வான்னு சொல்லி கூப்பிடல, பகவான் கூப்பிட்டுருக்காரு, ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதே போல் உனக்கு அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு ஒரு மனசில் ஒரு கருத்து வேறுபாடு யாரோட இருந்தால் அதை நமக்கு பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அது இருந்தால் பரவாயில்ல, அதை எப்படி அணுகி அதை சரி பண்ணிக்கலாம். ஆனால்
இதனால் நான் இங்கே வரவே மாட்டேன்னு யாருக்கு நஷ்டம்? நம்ம அந்த தப்பை யாரும் பக்தர்கள் பண்ணிடக்கூடாது, நம்ம பார்க்கணும். இன்னும் சில இடங்களில் ஒரு சேவை பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வரலாம், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன். ஸோ அவங்களுடைய இதை வித்தியாசமாக இது பண்ணி அவங்க வந்தால் நான் வரமாட்டேன், நான் வந்து அவங்க வரமாட்டேன், அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் பாட்டுக்கு நாம் இருப்போம், அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்போங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்து கொண்டு நம்ம வாழணும். குடும்பத்துலேயும் இது ரொம்ப பொருந்தும். நிறைய இடங்களில் பாரு, அந்த மாமியார் இருந்தால் நான் வரமாட்டேன், மருமகன் இருந்தால் நான் வரமாட்டேன், இந்த சண்டை எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இது ரொம்ப வேதனையான விஷயம். நேற்று கூட ஒருத்தர் முக்கியமான ஒரு சொசைட்டியில் இருக்கிறவர் பேசினார், ரொம்ப முக்கிய பிரபலமானவர். இந்த குடும்ப வாழ்க்கை 100ல் 30% தான் குடும்ப வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுது, 70% ஃபெயிலியர் ஆகுதுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் பாருங்கள். எல்லா விதத்துலேயும் நம்ம வளர்ந்து வருகிறோன்னா இந்த விஷயத்தில் நம்ம கீழே போயிட்டுருக்கோம். அது இருக்கக்கூடாது. அது இப்போ நம்ம திரும்பி வர்றோமோ அப்போ தான் உண்மையான வளர்ச்சிங்கிறதுக்கு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில்லாத நிலைமைக்கு நம்மளை தள்ளக்கூடாது. இங்கே தான் அம்மா சொல்கிற அந்த விட்டு கொடுத்து போகிறதும் அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த ஒரு கிளாஷ் வராத அளவுக்கு நம்ம சூழ்நிலையை கொண்டு வரணும். அதேமாரி வந்தாலும் நீ பாட்டுக்கு நேரு, நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டால் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். எல்லாம் பண்ணி கடைசி எது தேடி நம்ம போகிறோம்? சந்தோஷமாக இருக்கணும்பாங்க. அமைதி இருக்கிறதுங்கிறது ஒரு ஆன்மீக சம்பந்தவங்க, எனக்கு அமைதி இருந்தால் போதுங்க, நிம்மதி இருந்தால் போதுங்க. பட் நிறைய பேர் எனக்கு சந்தோஷமாக வேணுங்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இங்கே ஒரு நல்ல படித்தவர், எல்லாம் நிறைய இது காமன் கதை தான். ஒரு நாள் பீச்சுக்குள்ளே அப்படியே வாக்கிங் போவார். ஒரு மீனவன் படகுலேருந்து நிறைய மீனை இறக்கிட்டு இருக்கா. அந்த இவனுக்கு ஆச்சரியம், நிறைய மீன் பிடிச்சிட்டியே, இதெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் இதெல்லாம் விற்கிறேன். எவ்வளோ நேரம் பிடிச்சேன்? நான் போனேன் 2 மணி நேரத்தில் இன்றைக்கி நிறைய கிடச்சிடுச்சு, போன இடத்துல மீன் கிடச்சிடுச்சுங்கிறார். ஓ, அப்போ அதுக்கு 2 மணி நேரத்தில் இவ்வளோ மீன் கிடச்சிடுச்சா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் நேரம் போன அதே இடத்துக்கு போன இன்னும் கொஞ்சம் வாங்கலாமே, பிடிச்சிட்டு வரலாமேன்னு. அப்போ அந்த மீனவன் சொல்கிறான், படிக்காத மீனவன், இல்லை எனக்கு இது போதும், நான் தினமும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் பிடிப்பேன், அதுக்கப்புறம் என் குடும்பத்தோடு என்னோடய நண்பர்களோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கோயிலுக்கு போய் நான் பிரார்த்தனை ஜபம் பண்ணுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன், அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனந்தம் கொடுக்குது அப்படிங்கிறேன். நான் இந்த படித்தவன் ஐடியா கொடுக்குறேன், இல்லைப்பா பாரு வீடு எப்படி இருக்குன்னா, வீடு குடிச வீடு தான், சின்ன வீடு தான். இந்த பாரு இன்னும் கொஞ்சம் மீன் பிடிச்சி அது இன்னும் நல்ல மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றா உனக்கு இன்னும் காசு கிடைக்கும். தினமும் அப்படி பண்ணால் நீ நிறைய சம்பாதிச்சு பெரிய பங்களா கட்டிக்கலாம், இந்த பீச் பக்கத்தில் பெரிய வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அதுன்னு. இல்லை, அதுக்கப்புறம் பணம் சம்பாதிச்சுட்டு இந்த பீச்சிலேயே அந்த பங்களாவின் மேலே இருந்து நீ ஓய்வு எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. இவன் சொல்கிறாரு, இப்போவே நான் அதை தான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயில், பீச் பக்கத்தில் கோயில் இருக்குது, பிரார்த்தனை பண்ணுறேன், நண்பர்களோடு இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், இப்போவும் அதுதானே பண்ணுறேன் அப்படின்னு இவனுக்கு முகத்தில் ஒன்றும் இதே ஆகலை. ஸோ இது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனுடைய புத்தி யூஸ் பண்ணி அந்த ஃபண்டு இங்கே போட்டு, இந்த ஃபண்டு அங்கே போட்டு, என்எஸ்சி பிஎஸ்சியில் போட்டு, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பண்ணி சேர்த்து வச்சு, அங்கே வட்டி தாசி தர்றாங்கன்னு எல்லாம் பண்ணி, சில நேரத்தில் வீடு வாங்கி அங்கே குடியிருக்காமல் அது என்னமோ ஆகி கடைசியாக நிம்மதியாக இருக்கிறேங்கிற எண்ணத்தில் நிம்மதி கிடைக்காம போயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை, ஒரு ஆம்பிஷன் அதுக்கு ஒரு லிமிட் வேணும். அதை தாண்டி போகும்போது எந்த எய்முக்காக வாழ்க்கையும் அது இல்லாமல் போயிடுது. குருதேவர் சொன்ன மாதிரி மனித வாழ்க்கை லட்சியம் இறைவனை அடைவது தான் அப்படிங்கிறது அது ஹையஸ்ட் லெவல். அது இலக்காக வச்சுட்டு நம்ம போகணும்.
அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழணும், ஒரு ஆனஸ்டான லைஃப்பில் நம்ம போகணும், யதார்த்தமாக இருக்கணும். இந்த முயற்சி போகும்போது தான் கடைசி அந்த இறை காட்சிக்கு நமக்கு பாத்திரமாகும். ஸோ இதை அம்மா வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, பாரு உலக வாழ்க்கையில் எல்லாமே போகப்பொருள் இருக்குது, நம்மளை இழுக்கும், ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நமக்குன்னு பகவான் என்ன கொடுத்துருக்காரோ அதை நம்ம பண்ணிட்டு போகணும். ஆனால் சில நேரங்களில் இந்த வினை பயன் எல்லாத்தையும் தாண்டி இழுத்துட்டு போகுது. அங்கே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இறைவனின் திருவுள்ளம் இருந்தாலும் நமக்கு கஷ்டமாகும் அப்படிங்கிறாங்க. அதில் சொல்லிவிட்டு அந்த வினைப்பயனை வந்து சொல்கிறாங்க அம்மா, அவர் திருவுள்ளம் கொண்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த வினைப்பயலிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். ஆனாலும் சிலர் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்ட்டு குருதேவரை பற்றியே சொல்கிறாங்க. நம்ம அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம். அவருடைய அண்ணாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஜன்னி வந்து ரொம்ப உயிர் வந்து சீரியஸாக இருக்கும். அப்போ வந்து டாக்டர் வந்து அவர் மாத்திரை மருந்து கொடுத்துட்டு தண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். காலையில் கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம் மட்டும்தான் தண்ணி சாப்பிடணுன்னார். அதனால் அங்கே தண்ணி வைக்கல. தண்ணி சாப்பிடாமல் இருந்தாலும் அந்த மருந்து ஒர்க் பண்ணுங்கிறதுனால குருதேவரை அங்கே காவல் வச்சுட்டு போகிறாங்க. இங்கே அவருடைய வாழ்க்கை படித்தவங்க தெரியும். இவர் குருதேவர் உட்காந்துருக்கும்போது இவர் எப்படியோ வந்து அந்த தண்ணி எடுத்து கிளாஸ் எடுத்து பாதி குடிச்சிடுறாரு. குருதேவர் உடனே அந்த டம்ளர் பிடுங்குறாரு, பிடுங்கி தண்ணியை கொட்டிடுறாரு. அப்போ அவங்க அண்ணா சொல்கிறாரு, இந்த பாரு எனக்கு அவ்வளோ தாகம், என்னை தண்ணி குடிக்காமல் நீ பண்ணிட்டியே, நீயும் உன்னுடைய கடைசி காலத்தில் ஒன்றுமே குடிக்க முடியாமல் ஆவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறார். அவருடைய அண்ணா சொல்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு அந்த ஒரு இது வந்துடுது. சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் ஐயோ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி ஓன்னு அழுகிறார் அவர் அண்ணா. அவங்கெல்லாம் டிவைன் பீப்புள் தானே. குருதேவர் மனசு தேத்துறாரு, பரவாயில்ல அண்ணா, ஏதோ நான் இந்த தடுத்ததுக்காக உன்னுடைய இதை வெளிப்படுத்திருக்கீங்க, பரவாயில்ல, அம்மாவுடைய திருவிழா எப்படி அப்படியே ஆகட்டும், ஆனால் நீ சொன்ன வார்த்தை வந்து வீண் போகாது, அதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும்னு குருதேவரை சொல்கிறார். அம்மா அதை சொல்லிவிட்டு பாரு பிற்காலத்தில் அவர் சொல்கிறார், நீ தண்ணி குடிப்பதை தடுத்து விட்டாய் அல்லவா, நீயும் கடைசி காலத்தில் ஒன்றும் சாப்பிட முடியாமல் போகட்டும் என்று கூறிவிட்டார். குருதேவரும் அதை அனுபவிக்கத்தானே செய்தார். அவரால் கடைசி காலத்தில் எதையும் சாப்பிட முடியவில்லை. இந்த மாதிரி அந்த வினைப்பயன் ஈவன் அந்த தெய்வீக புருஷர்களுக்கு கூட அது வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு போகுங்கிறத சொல்லிவிட்டு, இந்த பக்தர்கள் வராமல் இருக்கிறதுக்கு அந்த வினைப்பயனும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் அம்மா கிட்டே இவர் கேட்குறாரு, அம்மா இந்த ஜப தியானம் பண்ணும்போது, இந்த ஜபம் பண்ணும்போது குறிப்பாக இந்த எண்ணிக்கை வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது இயல்பாக கேட்குறது. அம்மா சொல்கிறாங்க, இந்த மன ஒன்றி பண்ணும்போது எண்ணிக்கை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். எண்ணிக்கையிலே மனசு இருந்தால் அந்த இறை சிந்தனையிலே மனது இல்லாமல் ஆகிட போயிடும், அதை பண்ண வேண்டாம். குரு சொன்ன மாதிரி இப்போ 108 வருஷம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அது எண்ணிக்கை அவசியம் இல்லைங்கிறத அம்மா சொல்கிறாங்க. பொதுவாக நாம் நிறைய பண்ணுவோம், ஆனால் அந்த ஜபம் பண்ணும்போது மனது அந்த எண்ணிக்கையில் ஆழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அம்மா சொல்கிறாங்க. இறை சிந்தனையில் இருக்கணுங்கிறதுக்கு, அவருடைய லீலா தியானத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அம்மா சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் எல்லாத்த சொல்லி அம்மாவுடைய அருளை வந்து மிக அற்புதமாக அவர் பெற்றிருக்கிறார். இவருடைய கடைசி காலத்தில் அம்மா அவர் ரெக்கார்ட் பண்ணல இருந்தாலும் 1-2 ஒரு 2 இடத்துல அவருடைய முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. அம்மா காலமாகி போயிடுறாங்க. அதுக்கு முன்னால் அம்மாவுக்கு உடல் கடைசி காலத்தில் இவர் தனியாக போய் மீட் பண்ணுறாங்க. அம்மாக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறாரு, அம்மா நீ உயிரோடு இருக்கும்போது, இது ஏற்கனவே நான் நம்ம மற்ற வகுப்பில் சொல்லியிருந்தேன்,
நீ உயிரோடு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து கஷ்ட நஷ்டத்தை சொல்லி எதோ வேணுங்கிற வழியெல்லாம் நம்ம கேட்டுடுறோம். நீ எங்களுக்கு ஆறுதல் சொல்லி வழியை சொல்லிடுற, எங்களுக்கு அப்போவே எல்லாம் சரியாக போயிடும். நீ மறைந்துட்டா எங்களுக்கு யாரம்மா வழி காட்டுவாங்க, என்னம்மா பண்ணுறதுன்னு ரொம்ப வேதனையோடு அம்மா கிட்ட போனான். அம்மா சொல்கிறாங்க, நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற, நிறைய நம்ம குழந்தைங்க பிள்ளைகள் பிரம்மானந்தர் சிவானந்தர் எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க காட்டின வழியில் அவங்க உங்களை வழி காட்டுவாங்க, நீ போயிட்டு வாங்க. இல்லைம்மா, நான் உன்னை பார்க்கணுன்னு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி, நான் இறந்தக்கப்புறம் நீ என்னை பார்க்கணுன்னா, என்னை தரிசனம் பண்ணணும், நேரடியாக இந்த உடலோட தரிசனம் பண்ணணுன்னா, நீ ஏதோ குறிக்கோள் அது முக்கியமான விஷயம் இருக்கும்போது வந்து எனக்கு உனக்கு ஆன்சர் வேணும்னா நீ தனிமையில் இரு. அந்த பீரியடில் தனிமையில் இருந்து கொஞ்சமாக சாப்பிட்டு ஜபத்தியானம் பண்ணிகிட்டே இரு. நீ இப்படி இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூட வேண்டாம். நீ பண்ணிகிட்டே இரு. உன்னுடைய கொஸ்டினை என்கிட்ட சொல்லிவிட்டு நீ இந்த பிரார்த்தனையில் இருந்துட்டு நான் வருவேன். நான் வரலாமல் இருக்குதுன்னு 8 நாள் 10 நாள் கூட ஆகலாம். வராமல் இருந்தாலும் நீ அந்த முயற்சி கைவிட வேண்டாம். உன்னுடைய மனம் இன்னும் அந்த லெவலுக்கு வரலேன்னு அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் நீ ஜபத்தியானம் பண்ணு. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறேன். நான் ஸோ இவருக்கு ஒரு பிடிப்பு கிடைச்சிடுது. அம்மா வாக்கு கொடுத்துட்டாங்க. மரணத்துக்கு அப்புறமும் கூட உண்மையான ஒரு கோரிக்கை இருந்தால் நேராக வந்து எனக்கு பதில் சொல்லுவாங்க அப்படி அம்மா சொல்லிட்டாங்கன்னு இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதுக்கப்புறம் இவருக்கு வயசாகுது. அவர் அந்த மாதிரி எவ்வளோ நிகழ்ச்சி அப்படி நடந்திருக்கோ அது நமக்கு தெரியல. ஆனால் இவருக்கு வயசாகி கடைசியில் அவருக்கு டிபி நோய் வந்திருந்தது. அந்த காலத்தில் டிபி நோய்க்கெல்லாம் மருத்துவமே ரொம்ப கம்மி. சசி மகாராஜெல்லாம் டிபி நோயில் இறந்து போனார். நிறைய அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட இது இல்லாதனால இவருக்கு டிபி நோய் வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மருந்து இம்ப்ரூவ் ஆகுது. இவர் வந்து நம்முடைய ராஞ்சியில் வந்து ஒரு மடத்தில் அங்கே ஒரு டிபி சானிட்டோரியம் இருக்குது, ஒரு டிபி ஹாஸ்பிட்டல் இன்னும் கூட இருக்குது. அந்த ஆஸ்பத்திரியில் இவரை கூப்பிட்டு வந்து ஸ்பெஷல் மருத்துவம் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அவரும் வர்றாரு. அவருக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு பிரம்மச்சாரியும் கூட வர்றாரு. அப்போல்லாம் அந்த டிபி இன்ஃபெக்ஷன் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடுங்கிறதுக்காக ரொம்ப பயந்துட்டு இருந்தார் இவர் சொல்கிறாரு, நானே பார்த்துக்கிறேன். நாங்கள் ஆனால் வேலூர் மடத்தில் சொல்கிறாங்க, இல்லை உன்னால் எல்லாம் பண்ண முடியாது, வயசாகிடுச்சு, இவர் கூட இருந்து உனக்கு சேவை பண்ணுவான் அப்படிங்கிறாரு. ஸோ இவர் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அவர் சேவை பண்ணுறாரு. இவர் மனசுக்கு ரொம்ப வேதனை. அப்போ அந்த பிரம்மச்சாரி கேட்குறாரு, சமிஜி என்ன என்னுடைய சேவையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா, ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற. குறைபாடுகளெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அவர்கிட்ட எவ்வளோ மினிமம் சேவை எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இவர் முடிந்த வரைக்கும் அவர் ஒதுக்கியே வச்சுட்டு இருந்தார். அந்த பிரம்மச்சாரிக்கு கூட ரொம்ப கஷ்டம், மனசு வேதனை. என்னடா இப்படி ஆயிடுச்சு, நான் இவ்வளோ பெரிய ஒரு மகானுக்கு சேவை பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது, அது அவர் என்னை சேவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, இப்படி இருக்கிறாரு. ஒரு 4-5 நாள் கழித்து இவன் காலையில் பக்கத்தில் தான் இருக்க போகும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இவரை கூப்பிடுறாரு. வாப்பா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி அவருடைய அணுகுமுறையாக வித்தியாசமாக இருக்குது. அந்த பிரம்மச்சாரிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன திடீர்னு இப்படி ஒரு மாற்றம், நேற்று வரைக்கும் ஒன்றுமே பேசாமல் உண்மைன்னு இருந்தார், இன்றைக்கி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த பாரு, நான் அப்படி இருந்தது பார்த்து உனக்கு வருத்தமாச்சா? ஆமாம் வருத்தமாச்சு. இந்த பாரு, நான் கொஞ்ச நாளாக அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா நேற்று வந்து எனக்கு அதுக்கு பதில் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு. என்ன பிரார்த்தனை அப்படின்னு இவனுக்கு கேட்குற ஆர்வமாக. இந்த பாரு, எனக்கு வயசாகிடுச்சு, அம்மாக்கிட்ட, அம்மா எனக்கு வயசாகிடுச்சு, எப்படியோ நான் சாக தான் போகிறேன், இந்த வருஷமே இல்லை 2 வருஷம் கழிச்சு நான் சாக போவேன்,
இந்த நோய் ஒரு மோசமான நோய், இதோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். ஆகவே இந்த நோய் இந்த சின்ன பிரம்மச்சாரிக்கு பரவிட்டால் என்னால் அவனோட உயிருக்கும் ஆபத்து வந்துடுமே. நான் என்ன பண்ணணும்னு அம்மாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். ஒன்று, இந்த பையனை இங்கேருந்து நீ இது பண்ணி எனக்கு வேறு விதமாக எனக்கு ஒரு உதவி பண்ணு, மருத்துவம் பண்ணு. இல்லை, இந்த பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை வராத மாதிரி எனக்கு நீ சொல்லு அப்படின்னு அம்மாக்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். நேற்று அம்மா சொன்னாங்க, அவனுக்கு சேவை பண்ணுவான், அவனுக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு எனக்கு சொல்லிட்டு போனான். அதனால் நீ சந்தோஷம் சேவை பண்ணு, உன்னுடைய சேவையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அஷூரன்ஸ் கொடுத்துருப்பார். அந்த பிரம்மச்சாரி சலீலன்னு சொல்லி அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஹெட்டாக இருக்கிறார். அவருக்கு 100 வருஷம். நம்முடைய ராமகிருஷ்ண மடத்தில் இயக்கத்தில் வயதில் மூத்தவர் அவர் தான். அவருக்கு 100 வருஷம். நம்ம பெரியவருக்கு 97 வருஷம், அவருக்கு 100 வருஷம். அவர் எவ்வளோ வருஷம் இருந்துட்டார் பாருப்பா. அவர் 20-25 வருஷத்தில் அம்மா அவன் நீண்டாயில் அவனுக்கு ஒன்றுமே வராதுன்னு சொன்னார். 100 வருஷம் கழித்து இன்னும் அவர் நல்லா இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி அங்கே நடந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. நம்ம இன்றைக்கி மடத்தில் நம்முடைய ஓமில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. திருப்பூர் கிருஷ்ணர் அங்கே பேசுகிறாரு திருமூவருடைய மகிமை பற்றி. அதனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நம்ம இதோடு நிப்பாட்டி மீண்டும் நம்ம சந்தித்து அடுத்த கிளாஸில் நம்ம தொடருவோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.